ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் ஜாதகத்தில் உச்சச்சந்திரன். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனை சொல்லணும். சந்திரன் மாதாகாரகன், மனோகாரகன், சம்பத்து காரகன். இந்த சூரியன் எந்த அளவுக்கு முக்கியமோ லக்னத்திற்கு, அதே மாதிரி சந்திரன்கிறவர் ராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் நின்ற வீடு தான் நமக்கு ஜென்ம ராசியாகவும், அவர் பிரயாணம் பண்ணுற நட்சத்திரம் தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரமாகவும், அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நமக்கு தசாபுத்திகள் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு நுணுக்கம் என்னென்னா, சந்திரன் நவகிரகங்களில் ஒருவராக இருந்தாலும் அது பூமிக்கான துணைக்கோள் தான். இங்கே கோள்களுடைய வரிசையில் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், அடுத்து பூமி, அப்புறம் செவ்வாய், குரு, சனி, இப்படி போயிடும். சந்திரனுடைய மாறுபாடான இரண்டு நிலைகள் தான் ராகுவும் கேது. இப்போ சந்திரன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 கிரகமாக செயல்படுவார். அவரே கேது, அவரே ராகு, அவரே சந்திரன். இப்போ சந்திரனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் பூமியுடைய துணைக்கோளான சந்திரன் மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய ஒளியை தனக்குள் வாங்கி அதை ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப நல்ல நிலையில் பூமியில் வாழ்கிற ஜீவராசிகளுக்கு கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கார். பொதுவாக சந்திரனுடைய உச்சத்தை 2 நிலைகளில் கணக்கிடணும். ஒன்று, அவர் ரிஷபத்தில் இருந்தால் உச்சம் அப்படிங்கிற நிலைப்படியும் கணக்கிடணும். இன்னொன்று, சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமிங்கிற யோகத்தை பெற்று அப்பவும் அவர் உச்ச சந்திரன் மாதிரி தான் செயல்படுவார். ஸோ இந்த 2 நிலைகள்லையும் சந்திரனுக்கு உச்ச வலிமை கிடைக்கும். மற்ற எந்த கிரகத்துக்கும் இல்லாத சிறப்பு இது. இப்போ சூரியன் உச்சம்னா மேசத்தில் இருந்தால் மட்டும்தான் உச்சம், சனி உச்சம்னா துலாத்தில் இருந்தால் மட்டும்தான் உச்சம், சுக்கிரன் உச்சம்னா மீனத்தில் இருந்தால் மட்டும்தான் உச்சம், புதன் உச்சம்னா அவர் கன்னியில் இருந்தால் மட்டும்தான் உச்சம். ஆனால் 12 வீடுகளிலும் உச்ச வலிமை பெறக்கூடிய ஒரே சக்தி சந்திரனுக்கு தான் உண்டு. அவர் மேசத்தில் இருந்தபடி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து அது ஐப்பசி மாதம் இருந்தால் அது பௌர்ணமி யோகம். ரிஷபத்தில் இருந்தபடி அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து அது கார்த்திகை மாதமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பௌர்ணமி யோகம். மிதுனத்தில் இருந்தபடி திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து அது ஆனி மாதமாக இருந்ததுன்னா மார்கழி மாதமாக இருந்ததுன்னா அது பௌர்ணமி யோகம். ஆரித்ரா தரிசனங்கிற பௌர்ணமி யோகத்தில் வந்துடும். இதே மாதிரி 12 வீடுகள்லேயும் ஒரு பௌர்ணமி யோகத்தை பெறக்கூடிய, 12 வீடுகள்லேயும் உச்ச வலிமை பெறக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான். இது அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. 12 வீடுகள்லேயும் நீச்ச வலிமை பெறக்கூடியவரும் அவர் மட்டும்தான். 12 வீடுலேயும் அவர் அமாவாசையாகவும் உட்கார்ந்துருவார். அதுவும் ஒரு சிக்கலான அமைப்பு. முழுவதும் ஒளி பொருந்திய நிலையையும் 12 வீடுகள்லையும் பெறுவார். முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையையும் 12 வீடுகள்லையும் பெறுவார். அதுதான் சந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி. சூரியனும் சந்திரனும் இணைஞ்ச நிலையில் ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்தாங்கன்னா அமாவாசை. அப்போ சந்திரனுக்கு பவரே இல்லாத ஒரு நிலை. தன்னுடைய அரசனோடு ஐக்கியமாகிவிட்ட அரசி அப்படிங்கிற மாதிரி போயிடும். சுத்த சந்திரன் உச்ச வலிமையோடு உங்கள் ஜாதகத்தில் இருந்தார். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு சந்திரன் ஒன்று பௌர்ணமி சந்திரனாக உச்ச வலிமை பெற்றாலும் சரி, அல்லது ரிஷபத்தில் உச்ச வலிமை பெற்றாலும் சரி, சிறப்பு. 4ஆம் அதிபதி செவ்வாய்க்கு நண்பர். வீடு, வாகனம், சொத்து, சுகம், பதவி, அதிகாரம், முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, சம்பத்து காரகன், அனைத்து விதமான சம்பத்துகளையும் பெறுவதற்கான யோகிதைகள், சொத்து சேர்ப்பது, பட்டம், பதவி, அரசு வேலைங்கிற வாரி கொடுத்துருவார் தன்னோட தசா காலங்களில் அல்லது தான் நின்ற வீட்டின் அடிப்படையில். ஸோ சந்திரன் உச்ச வலு பெறுறது மேசலக்கணக்காரருக்கு ஒரு தனி சிறப்பு தான். ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு 50-50 சாய்ஸாக போயிடும். சந்திரன் சுக்கிரனுக்கு கொஞ்சம் ஆகாத கிரகம். 2 பேரும் மாமியார் மருமக சண்டை போடக்கூடிய ஒரு கிரகங்கள். இதில் 3ஆம் அதிபதியான சந்திரன் உச்ச வலுவு பெறும்போது தைரிய, வீரியம், செயல்திறன்லாம் நல்லா இருக்கும்னாலும் கூட ஜாதகர் தனது உடன்பிறப்புகள், நண்பர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகி அவங்களுக்காகவே இவங்க வாழ்க்கையை தொலைச்சிருவாங்கங்கிறது மாதிரியான ஒரு விதியையும் கொடுக்கும். மேலும் ஸ்திர லக்னங்களுக்கு 3 கூடையவன் ஒரு விதத்தில் மாரகாதிபத்தியத்தையும் பெறுவாருங்கிறதுனால ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சங்கிறது 50-50 சாய்ஸ் தான். 2 நிலைகள், நல்லதும் இருக்கும், கூடவே கெடுதலும் இருக்குங்கிற மாதிரி. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சம் பெறுறது ஓகேன்னாலும் கூட அவர் உச்சம் 12ஆம் இடத்தில் அடைஞ்சாருன்னா ஜாதகர் எவ்வளோ காசு வந்தாலும் விரயம் பண்ணுற தகுதியுடையவராக இருப்பார்.
அதை தவிர்த்து நல்ல ஸ்தானங்களில் பௌர்ணமி யோகத்தோடு அவர் உச்சம் பெற்றார்னா, இப்போ ஒரு உதாரணமாக சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், மிதுன லக்னம், கன்னி ராசி. சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார், பங்குனி மாதத்தில் பிறந்த பங்குனி உத்திரம். சூரியன் 10ல் திக்பலம், சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் மற்றும் பௌர்ணமி. தனாதிபதி 4ஆம் இடத்துல சிறப்பு. நல்ல கல்வி, அதனால் மேன்மை, அதனால் வளர்ச்சி, நிரண்ட சொத்துக்கள், உயர்ந்த பதவிகள் இப்படி கொடுத்துட்டு போயிடுவோம். புரிஞ்சுங்களா? ஸோ இவர் எங்கே உச்ச வலு பெறுகிறாங்கிறத பொறுத்து மிதுனத்திற்கும் சந்திரன் 50-50 சாய்ஸ். கடகலக்கணக்காரங்களுக்கு கேட்கவே வேணாம், எங்கே வலுப்படைஞ்சாலும் சிறப்பு தான். அவர் பௌர்ணமி சந்திரனா 12 வீடுகளில் எங்கே இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி ரிஷபத்தில் ஒரு உச்ச வலுவோடு இருந்தாலும் ஓகே தான். ஜாதகர் தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருப்பார். இந்த சரலக்கணங்களுக்கு பூரா சந்திரன் ஒரு சிறப்பான ஆள் தான், குறை சொல்லிட முடியாது. அதில் துலாத்துக்கும் மகரத்துக்கும் தேய்பிரை லெவலில் இருந்து அவர் வலுத்தாருனால் கூட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வளர்பிறையில் நேரடியாக வலுப்பெறும்போது லைட்டாக ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பாரு, இருந்தாலும் அதுலேயும் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கவே செய்யும். ஸோ கடகலக்கணக்காரங்களுக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சிறப்பு, ரிஷபத்தில் உச்சம் பெற்றாலும் சிறப்பு. தன்னம்பிக்கை மிகுந்தவர், சொத்து மிகுந்தவர், புத்திசாலித்தனம் மிகுந்தவர், வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற அனைத்து தகுதியும் கொண்டவர், அரவணைத்து செல்லக்கூடியவர், அனைவரையும் அரவணைத்து வெற்றி வாணும் சூட்சுமம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 12ஆம் அதிபதியாக வருவார், விரையாதிபதி, 10ல் உச்சமாவார். 10ஆம் இடத்துல ஒரு உச்சமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு வேலை, தூரதேசத்தில் நல்ல சொத்து சேர்க்கக்கூடிய யோகிதைகள், அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்களில் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி வரும். மற்றபடி ஒரு பௌர்ணமி சந்திரனா வேறு எங்கே சிறப்பு அடைந்தாலும் சுப விரயங்கள் நிறையா கொடுக்கறது, ப்ளஸ் பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் கொடுக்கறதுன்னு நல்ல பலனே இருக்கும். ஸோ சிம்மலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 90% பாசிட்டிவ் தான். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 11ஆம் அதிபதிங்கிற முறையில் 9ல் உச்சமாகிறது நிச்சயம் சிறப்பு. ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு நல்ல ஸ்தானத்தில் வலுப்பெறார் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவர் பௌர்ணமி சந்திரனாக வலுப்பெறும் போதும் லாபாதிபதி வலுப்பெறுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகன் லாப நோக்கம் கருதி முன்னேற்றம், பொருளாதார வெற்றி, யோக பாக்கியதைகள் போன்றவற்றை பெற்றுவிடும் சாதுர்த்தியத்தை கொடுப்பார். ஸோ அந்த வகையில் இதுவும் சிறப்பு தான். துலாலக்கண ஜாதகர்களுக்கு ஜீவனாதிபதிங்கிற முறையில் 8ல் உச்சம் பெற்றார்னா மறைமுக ரகசிய தொழில்கள், வெளிநாட்டு தொழில்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் நல்ல காசு சம்பாதிக்கிறது மாதிரியான அமைப்புகள் இதில் இருக்கும். அதே நேரத்தில் அவர் வந்து பௌர்ணமி சந்திரனா மறைவு இல்லாத ஸ்தானங்களில் வலுப்பெறும்போதும் தொழில்முறை வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக போயிடும். கன்னிகா லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா 70-50, 70-30, 70-30ங்கிற ரேஞ்சில் சந்திரனுடைய நிலைப்பாடு சிறப்பாக அமையும். விருச்சிக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி கேட்கவே வேண்டாம், இவர் உச்சம் பெறுறது சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்லலாம். இவர் பௌர்ணமி யோகத்தோடு எங்கே இருந்தாலும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நல்லது. ஏன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு கொள்றதுங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இவங்க அமாவாசையாகவே இருந்தாலுமே அதுவும் யோகம்தான். இப்போ ஒரு விருச்சிக லக்னம், சிம்மத்தில் சூரியனும் சந்திரன் இருக்காங்க, அமாவாசை தான், ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம். கடகத்தில் இருக்காங்க, தர்ம கர்மாதிபதி யோகம். மேசத்தில் இருக்காங்க, தர்ம கர்மாதிபதி யோகம். ரிஷபத்தில் 2 பேர் சேர்ந்துருக்காங்க, தர்ம கர்மாதிபதி யோகம். ஸோ சூரியனும் சந்திரனும் தொடர்பு கொண்டுட்டா விருச்சிக லக்னக்காரங்க ஒரு வெற்றியாளர், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சந்திரன் மட்டுமே உச்சம் பெற்று ரிஷபத்தில் அமர்ந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அதுவும் சூரிய சந்திர தொடர்புங்கிறதுனால இவர்களுக்கு சூரிய சந்திரன் வலு என்பது எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்த அமைப்புங்கிறபடி 100 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷம். அனைத்திலும் வெற்றி அப்படிங்கிற அளவில் வரும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு அட்டமாதிபதிங்கிற முறையில் ஒரு 6ஆம் இடத்துல உச்சம் பெறுறது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அடிப்படையில் வெளிநாட்டு வாழ்க்கை, அதனால் யோகம், பங்குச்சந்தை ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம், புதையல் மூலம் பணம் வர்றதுன்னு நிறைய நல்லது இருக்கும். கூடவே கொஞ்சம் மைனஸ் இருக்கும். பௌர்ணமி யோகத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து சந்திரன் வலுப்பெற நிலையும் இவங்களுக்கு ஒரு விதத்தில் சிறப்பு. ஏன்னா பாக்கியாதிபதி வலுவாகிறார், பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுறாருங்கிற அடிப்படையில் அதிர்ஷ்டம், தூரதேச பிரயாணம், தகப்பனால் முன்னேற்றம், ஆதாயம், குலதெய்வ வழிபாடு சிறப்பு அந்த மாதிரி வந்துடும். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 5ல் உச்சமடைஞ்சார்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க பிறந்த பிறகு வளர்ச்சி, திருமண வாழ்க்கையினால திருப்பு முனை, சிறப்பு, கூட்டுத்தொழில் ஆதாயம், சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வளர்ச்சி முன்னேற்றங்கள் போன்றவை கிடைக்கும். இதில் அட்டமாதிபதி சூரியனோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அங்கே ஒரு 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கலப்பு பலன்கள் வந்துடும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 80% சந்திரன் வலுப்பெறுவது சிறப்பு, 20% மைண்ட். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுப்பெறதுங்கிறது உச்ச சந்திரனாகி தேய்பிரை சந்திரனாக இருந்தால் 90% நல்ல பலனாகவும், அதுவே பௌர்ணமி சந்திரனாகவோ அல்லது வளர்பிறை சந்திரனாகவோ இருந்து வலுப்பெறும்போது 50% நல்லது, 50% கெடுதல்ங்கிற மாதிரி வரும். ஜோதிடம்ங்கிறதே நுணுக்க சாஸ்திரம்தான். கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே போக 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 நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிபடும்.
ஸோ எடுத்தோம் கவிழ்த்தோன்னு மேலோட்டமாக சொல்கிற விஷயங்கள் நுணுக்கம் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. கும்பலக்கணத்துக்கு பொதுவாக சந்திரன் 6ஆம் அதிபதி. 4ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெறும்போது உடல் சுகம் கெடுவது, தன் சுகம் கெடுவது, தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனை வர்றது, பட்டம் பதவி பெறுறதுல சிக்கல்களை தர்றதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர் பௌர்ணமி சந்திரனாக வேறு இடங்களில் வலுப்பெற்று இருக்கும்போது ஓரளவுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், திருமணத்தினால் ஆதாயம், கூட்டு தொழிலினால் ஆதாயம்னு இருக்கும். ஸோ கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒரு 50-50 சாய்ஸ் கிரகம் தான், முழுசாக நல்லதுன்னு சொல்லிட முடியாது. மீனத்தை பொறுத்தவரை 5ஆம் அதிபதி உச்சம் பெறுவது சிறப்பிலும் சிறப்பு. அவர் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் ஜாதகருடைய முயற்சி, நண்பர்கள், தொழில், வளர்ச்சி, முன்னேற்றம், சிநேகித உறவு, சகோதர உறவுன்னு எல்லா வகையிலுமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனாக எங்கே வலுவடைந்தாலும் சிறப்பை தரக்கூடிய யோகியதை உண்டு. 6, 12ஆம் இடம் மட்டும் வராமல் இருந்தால் சிறப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல உட்காந்து சந்திரன் 12ஆம் இடத்துல சூரியன் இருந்து அது பௌர்ணமி சந்திரனுங்கும்போது 5 குடையவன் 6ங்கிறதுனால பூர்வீகம் வலுவில்லாமல் போய்விடுவது, புத்திரர்கள் வலுவில்லாமல் போய்விடுவதுங்கிற ஒரே ஒரு நெகட்டிவ். மற்றபடி 2, 8 கூட ஒன்றும் பெரிய மோசம்னு சொல்லிட முடியாது. 1ஆம் இடத்திலேயே அவர் வலுப்பெறுவதும் சிறப்பு. ஸோ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 75 to 25, 75% நற்பலன்களும் 25% தான் நெகட்டிவ்ங்கிறது மாதிரி வரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த விதிகள் பொருந்தும். மேலும் அவர் பௌர்ணமி சந்திரனாக சூரியனோடு தொடர்பு கொண்ட நிலையில் சூரியனுக்கு 7ஆம் வீட்டிலிருந்து ஒளி பெருந்திய நிலைக்கு வந்தாலும் இந்த விதிகள் பொருந்தும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.